மன கவலைகளும் மன குழப்பங்களும் நிறைந்த ஒரு வேலை. அல்லேலூயா. ஆனாலும் அவன் பயணித்தான். அங்கே ஒரு காரியத்தை அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 48வது வசனம் தெளிவாய் சொல்லுகிற விஷயம் என்ன? அவன் சொல்லுகின்றான், என் வழி நான் பிரயாணப்பட்ட நேரம் முதல் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப எலியேசர் போகும்போது அவனுடைய வழி எப்படி இருக்கும்னே தெரியல. ஆனால் அவன் போன காரியத்தின் படியே செவ்வையாய் நிறைவேறினது. அல்லேலூயா. அப்போ எலியேசருக்கு ஒன்று தெரிகிறது, எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை நல்லா அறிந்துதான் போகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில போன காரியம் எந்த குழப்பமும் இல்லாம, எந்த வழி பிதற்றல்களும் இல்லாம, எந்த திசை திருப்புதல்கள் இல்லாம நேர் வழியாய் கடந்து செல்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அதனாலதான் சொல்லுகிறான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த பாதை. அவன் சொல்லுகிறான், இது நான் வந்த பாதை இல்லை. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அவருடைய மனசுல இருக்கிற விருப்பத்திற்கு ஏற்ற பெண்ணை கொண்டு விடுவேனா என்று சொல்லுகிற குழப்பம் இருக்கிறது. நான் போகிற பயணம் வெற்றியா முடியுமான்னு குழப்பம் இருக்கு. ஆனாலும் அந்த குழப்பத்தின் ஊடாக நான் நடந்து செல்லுகின்றேன். போய் பார்ப்போம். எஜமான் சொல்லி இருக்கிற வேலையை செய்ய கட்டளை பெற்றிருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவரை முன்வைத்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற காரியம் நடக்க நான் பயணிக்கிறேன். பயணம் எப்படி இருக்கும்னு தெரியாது, எந்த வழியா போனோன்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்லுகின்றான், எல்லா காரியங்களும் அவன் விரும்பினதற்கும் மாறாக, அவன் நினைத்ததற்கும் மாறாக, எந்த அலைச்சல்களும் இல்லாம துரிதமாக வேகமாக எலியேசருடைய வாழ்க்கையின் அந்த பயணம் நிறைவு பெற்ற உடனே அவன் சொல்லுகின்றான், என்னை நேர் வழியாக நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் பயணங்கள் நமக்கு பல நேரம் தெரியாது, நம்முடைய வாழ்வின் போக்குகள் பல நேரம் தெரியாது. ஆனால் நம்மை அழைத்திருக்கிற தேவனோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் வழியிலே நம்மை வலது இடதுபுறம் சாயாமல், எந்த குழப்பங்களும் இல்லாமல் நம்மை நேர் வழியாய் இந்த வருடத்தின் 10 மாதங்களை நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நல்ல தெய்வத்திற்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம்னா, இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது நடந்ததுனால, அது நடந்த காரியம் கூட மறந்தவர்களாக நாம் ஆண்டவரே எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறதுக்கு கூட நம்ம பல நேரம் அப்படிப்பட்ட காரியங்களை தேடி நோக்க முடியாமல் இருக்கிறது.